வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ்பாவை. இன்று நாம பார்க்க போகிற வகுப்பு என்னவென்றால் how long. how long இதனுடைய பொருள் என்னவென்றால் எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம். சோ இந்த WH கொஸ்டினை நாம present perfect continuousல எப்படி பயன்படுத்தலாம்ன்றது தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செயல் நீண்ட நேரமாகவோ நெடு நேரமாகவோ தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுவோம் இல்லையா, நீங்க எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவு நேரமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவு நேரமாக சமைத்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு காலமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். சோ இந்த மாதிரி நம்ம தமிழ்ல பேசுறது எல்லாமே அது ஆங்கிலத்துல எப்படி பேசுவதுன்றத இந்த வகுப்புல நாம பார்க்க போறோம். ஓகே, இது போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு WH கொஸ்டின்னா எப்படி இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, முதல் அதை பார்த்துடுவோம். WH கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் முதல் WH, அதுக்கு அடுத்து ஆக்சிலரி வேர்ப், அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து மெயின் வேர்ப். சோ எல்லா WH கொஸ்டினுக்கும் இது பொருந்தும். இந்த இடத்துல WHக்கு பதில் நான் எந்த WH கொஸ்டினை யூஸ் பண்ண போறேன், how long. அதே போல ஆக்சிலரி வேர்ப் எதை நாம பயன்படுத்த போறோம்னா have been, has been. ஓகே, சப்ஜெக்ட் எப்பவும் போலதான் I, we, you, he, she, it, ஏதாவது ஒரு நேம் இது போல வரத நான் சப்ஜெக்டா பயன்படுத்த போறோம். மெயின் வேர்ப், அப்ப ஆக்சிலரி வேர்ப் have been, has been பயன்படுத்த போறோம். அப்ப ஆக்சிலரி வேர்ப் have been பயன்படுத்தும் போது மெயின் வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ING ஃபார்மா வரணும். ஓகேயா, அப்ப ஒரு செயல் எவ்வளவு காலமாக நடந்து கொண்டு இருக்கு, ஒரு செயல் எவ்வளவு நேரமாக நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு கேள்வியாக கேட்கறதுக்கு இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான். இப்ப கீழே அடுத்தடுத்து பாருங்க, the have, has been, have been, has been ரெண்டு ஆக்சிலரி வேர்ப் சொன்னேன் இல்லையா. அப்ப இந்த have been எதற்காக, has been எந்தெந்த சப்ஜெக்டுக்கு பயன்படுத்தலாம்ன்றத பார்க்கலாம். ஏன்னா எல்லா சப்ஜெக்டுக்குமே நான் have beenஓ has beenஓ நம்ம பயன்படுத்த முடியாது. இதற்குன்னு ஒரு கிராமர், ஒரு இலக்கணம் இருக்கு. அப்ப எந்தெந்த சப்ஜெக்ட் have been, எந்தெந்த சப்ஜெக்ட் has been. சோ அதை இந்த ஸ்லைட்ல காட்டுறேன். how long have you been, அப்ப யூன்ற சப்ஜெக்ட்க்கு have been. இப்ப have beenன்ற ஆக்சிலரி வேர்ப் ரெண்டு வேர்டு உள்ள ஆக்சிலரி வேர்பா இருக்கிறதுனால சப்ஜெக்ட் எந்த இடத்துல போடுறேன், have beenக்கு நடுவுல போடுறோம். இப்ப ஆக்சிலரி வேர்ப் ஒரே ஒரு வார்த்தையில வருது அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட், அந்த ஃபார்மேட்ல நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் அமைச்சிருவோம். ஆனா இந்த இடத்துல ஆக்சிலரி வேர்ப் ரெண்டு வார்த்தையாக வருது, have been ரெண்டு வார்த்தையாக வருது இல்லையா. அப்ப சப்ஜெக்ட் have been பக்கத்துல சப்ஜெக்ட் போட மாட்டோம், have been இந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில தான் சப்ஜெக்ட் போடுவோம். சோ இந்த ஆங்கில இலக்கணம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஓகே, அப்ப பாருங்க, how long have you been, have beenக்கு இடையில you. சோ அதை உங்களுக்கு சப்ஜெக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்ன்றதுக்காக யூன்றத நான் வயலட் கலர்ல கொடுத்திருக்கேன் பாருங்க, அதெல்லாமே சப்ஜெக்ட். have been கிரீன் கலர்ல கொடுத்தது எல்லாமே ஆக்சிலரி வேர்ப். how long WH அது எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு. ஓகேயா, அப்ப how long have you been சப்ஜெக்ட் இடையில, அதுக்கு அடுத்து மெயின் வேர்ப் ING. அதே போல இந்த have been ஆக்சிலரி வேர்ப் வேற எந்தெந்த சப்ஜெக்டுக்கு பொருத்தமாக இருக்கும் என்றால் how long have they been மெயின் வேர்ப் ING. how long have I been மெயின் வேர்ப் ING. how long have we been மெயின் வேர்ப் ING. அப்ப எதுக்கு has அப்படின்னு எடுத்து அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, how long has he been. அப்ப he ன்ற சப்ஜெக்டுக்கு ஆக்சிலரி வேர்ப் has been. அதே போல she, it நேம் வந்தா has been, பக்கத்துல வர மெயின் வேர்ப் ING. சோ இதுதான் பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த இலக்கணம் எப்பொழுதுமே மாறாது. இத கண்டிப்பா நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளணும். ஓகே, அடுத்து இதுல நாம ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். how long have you been learning English. how long WH have been auxiliary verb,
ரெண்டு வேர்டு உள்ள ஆக்சிலரி வேர்பா இருக்கிறதுனால யூன்றது have beenக்கு நடுவுல நாம போட்டிருக்கோம். So how long have you been learning English? நீங்கள் எவ்வளவு காலமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? அடுத்து how long have they been waiting at the bus stop? So they என்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்றதுனால have been the auxiliary verb தான். How long have they been waiting at the bus stop? அவர்கள் எவ்வளவு நேரமாக, சோ எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் ரெண்டுத்துக்குமே நான் how longன்றது பயன்படுத்தலாம். சோ இந்த இடத்துல எவ்வளவு நேரமாக நீங்கள் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். ஓகே, அடுத்து how long have they been working here? அவர்கள் எவ்வளவு காலமாக இங்கே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து how long has she been watching TV? அப்ப sheன்ற சப்ஜெக்ட் நாம பயன்படுத்தும் போது ஃபார்மேட் எப்படி? has been. How long has she been watching TV? So he she subject வரதுல has been. ஓகே, அடுத்து பாருங்க how long has your brother been preparing for the exam? So he, she, it, name அல்லது ஏதாவது ஒரு உறவு முறை. ஆக மொத்தத்துல தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கு அப்படின்னா has been the auxiliary verb நாம பயன்படுத்த வேண்டும். So how long has your brother been preparing for the exam? எக்ஸாம்காக உங்களுடைய பிரதர் எவ்வளவு நாட்களாக எவ்வளவு காலங்களாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஓகே, அடுத்து how long has புகழ், அப்போ ஒரு நேம் வருது. அப்ப how long has புகழ் been cooking in the kitchen? So கிச்சன்ல புகழ் எவ்வளவு நேரமாக சமைத்து கொண்டு இருக்கிறார். சோ இப்ப ஆக மொத்தத்துல இது எல்லாமே பார்க்கும் போது how longன்றது எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் ரெண்டுத்துக்குமே நாம பயன்படுத்தலாம். அதே போல have been, has been ரெண்டு ஆக்சிலரி verb பயன்படுத்தணும். அப்ப சப்ஜெக்ட் என்ன செய்தோம்? have been, has been நடுவுல தான் நீங்க சப்ஜெக்ட் போடுறீங்க. ஓகே, சோ இதுதான் இதனுடைய பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சோ இதே போல சென்டென்ஸ் நீங்க நிறைய ஃப்ரேம் பண்ணி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே, ஃப்ரேம் சிமிலர் சென்டென்சஸ் அண்ட் டிராப் யுவர் ஆன்சர்ஸ் இன் தி கமெண்ட் பாக்ஸ். சோ நீங்க இந்த சேனலுக்கு புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுடைய பார்வைக்கே வந்துவிடும். அதே போல இந்த பாடம் உங்களுக்கு நன்றாகவே புரிந்தது என்றால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தின வகுப்புல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லிட்டு ஒரு வகுப்பு அப்லோட் பண்ணிருப்பேன். சோ அதையும் போய் பார்த்தீர்கள் ஆனால் இந்த வகுப்பு இன்னும் நன்றாகவே புரியும். நன்றி, விடைபெறுகிறேன்.